நாள்தோறும் போற்றுவேன். இன்னொரு பாடல் இருக்கு, ஆண்டவருக்கு மகிமை. அந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். பிறகு நாம் இந்த பாடலை நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடிச்சு வாழ வழி செய்தவரே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எனக்கு வாழ்றதுக்கு வழி அவர் தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடி கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கைகளை தட்டி பாடலாமா? நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். Come on. நல்ல சந்தோஷமா தேவனின் மட்டும் நம்மை வைத்தார். Come on. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. நன்றியோடு நன்றியோடு உம்மை பாடி பலமா நாள்தோறும் போற்றுவேன். நன்றியோடு உம்மை பாடி ஆமென் நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. சொல்லிடலாமா? தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. பேரை சொல்லி என்னை அழைத்தீ, பெரிய சாதியாக மாற்றினீ. பேரை சொல்லி என்னை அழைத்தீ, பெரிய சாதியாக மாற்றினீ. வசித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருகச் செய்தி உன் புகழ் பாடிடுவேன். வசித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருகச் செய்தி உன் புகழ் பாடிடுவேன். நன்றியோடு நன்றியோடு உம்மை பாடி Come on, celebrate. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாயைப் போல என்னை காத்தி, தந்தையைப் போல என்னை நடத்தி. சொல்லுங்க. தாயைப் போல என்னை காத்தி, தந்தையைப் போல என்னை நடத்திட்டீர். எத்தனை நாவுகளம் உன் புகழ் பாடினாலும் உன் கிருபைக்கு ஈடாகுமோ? எத்தனை நாவுகளம் உன் புகழ் பாடினாலும் உன் கிருபைக்கு ஈடாகுமா? பாடுவோம். நன்றியோடு உம்மை பாடி. இருதயத்துல நன்றி இருக்கணும். நாள்தோறும் போற்றுவேன். நன்றியோடு பாடி தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. சொல்லலாமா? தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து ஆமென் வாழ வழி செய்தீரே. இந்த சரணத்தை கட்டாயம் பாடணும். பயத்தை என்னிலிருந்து நீக்கி என்னை தைரியசாலியா மாத்திர தேவன். இந்த 10 மாசத்துல ஆண்டவர் எத்தனை பயங்களை விலக்கி இருப்பார். சொல்லி பாடுங்க. ஆமென். பயத்தை என்னிலிருந்து நீக்கி தைரியசாலியாக மாற்றினீ. பாடுங்க. பயத்தை நீக்கி தைரியசாலியாக மாற்றினீ. பாதையை பாதுகாத்தி உன் புகழ் பாடச் செய்தி எப்படி நன்றி சொல்வேன். பாதையை பாதுகாத்தி உன் புகழ் பாடச் செய்தி எப்படி நன்றி சொல்வேன். உள்ளத்தின் ஆழத்துல நன்றியோடு உம்மை பாடி பார்த்து பாடுங்க. நாள்தோறும் போற்றுவேன். நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை நன்றியால்
பாடிடுவோம். இந்த பாடல் என்னோடு சேர்ந்து கரங்களை பாட்டி ஆமென். புதிய பாடல் நாள்தோறும் பாடிடுவோம், நன்றியை பாடிடுவோம், நாள்தோறும் பாடிடுவோம். நல்லவர் நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவோம். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி பாடிடுவோம். இன்னொரு முறை நல்ல பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. சொல்லமா நன்றியை பாடிடுவே. எத்தனை பேர் சொல்லு நன்றியால் பாடுவேன். நல்லவர் என் வாழ்வில், நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. காலத்திட்ட நாட்களில் உன் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே. காலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே. காலத்திட்ட நாட்களில் உன் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே. எத்தனை பேர் பாடுவீங்க? காலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினை. நன்றியால் பாடுவோம், நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். சந்தோஷமா உன் நன்றியால் பாடிடுவேன். ஓ நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி. கைகளை தட்டி நெருக்கங்கள் மத்தியிலே அவரை அழைத்த போது உருக்கமாய் இறங்கின தேவன். சுகவாழ்வு என்னில் துளிர் விட்டது, புதிய வழிகளை எனக்காக திறக்கிற தேவன். கைகளை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆமென். இரண்டாவது சரணத்தை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆமென். தேவனுக்கு மகிமை. நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருக்கமாய் இறங்கினீரே. சுகவாழ்வு என்னில் துளிர் விட்டது, புது வழி திறந்திட்டீரே. நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருக்கமாய் இறங்கினீரே. சுகவாழ்வு என்னில் துளிர் விட்டது, புது வழி தீர. ஆயிரம் நாவினால் பாடினாலும், ஆயிரம் நாவினால் பாடினாலும் உன் அன்பிற்கு ஈடாகாதே. சொல்லுங்க. ஆயிரம் நாவினால் பாடினாலும் உன் அன்பிற்கு ஈடாகாதே. நன்றியால் நன்றியை பாடிடுவே. ஆமென். நாள்தோறும் பாடிடுவே. நன்றி. ஓ நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. ஓ நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே, என்றென்றும் பாடிடுவே. அத்துமவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகளுக்காய். நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே, என்றென்றும் பாடிடுவே. அத்துமவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகளுக்காய். ஓ ஜீவிய நாளெல்லாம் உன் புகழ் பாடி நின் பாதம் வந்திடுவே. ஜீவிய நாளெல்லாம் உன் புகழ் பாடி நன்றியை பாடிடுவே. கைகள் தட்டி நாள்தோறும் பாடிடுவே. ஓ நன்றியை பாடிடுவே.
சொல்லுங்க கைகளை உயர்த்தி. கர்த்தர் நம்மோடு பேச தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இந்த வேத வசனத்தை 2 இடங்கள்ல இதே அதிகாரத்துல 2 வெவ்வேறு சம்பவங்கள்ல பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதுக்கு இந்த சம்பவத்தை சொல்றார். இன்னொரு இடத்துல இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு அதுக்கும் இந்த காரியத்தை சொல்றார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன். இந்த வசனம் எல்லாரும் வாசித்த உடனே என்ன காரியத்தை சம்பவத்தை ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு உங்களுக்கு புரிந்துடும். ஏன்னா அன்றைக்கு இருந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் வெளியரங்கமான பலனை எதிர்பார்த்தார்கள், வெளியரங்கமான நன்மைகளை எதிர்பார்த்தார்கள். தான தர்மம் செஞ்சுட்டா அது 6ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள்ல ஆண்டவர் சொன்னார், உன் வலது கை கொடுக்கிறது உன் இடது கைக்கு தெரியக்கூடாதுப்பா, நீ வீதிகள்ல நின்னு தார ஊதுவித்து எல்லாருக்கும் தான தர்மம் பண்ற. தான தர்மம் அப்படி பண்ணக்கூடாது, அந்தரங்கத்துல தான தர்மம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உதவி செய்யறான்னா அந்த வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டக்கூடாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்தரங்கத்தில் பார்ப்பார். உங்களுடைய அப்படின்னா என்ன, நீங்க உங்க உள்ளான மோட்டிவ் என்ன, உங்களுடைய உள்ளான நினைவு என்ன, என்ன நோக்கத்தோடு அதை செய்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னா அவனுடைய வெளியரங்கமான வாழ்க்கையை பார்த்து ஆசீர்வதிக்க மாட்டார். அவருடைய உள்ளரங்கமான வாழ்க்கை ஒன்று இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அந்த உள்ளான மனிதனை பார்த்து தான் அந்த நோக்கம் என்ன, அந்த செயல்பாடு என்ன, எதற்காக நீங்க செய்கிறீர்கள், என்ன நோக்கத்துக்காக இந்த காரியத்தை செய்றீங்கன்றத ஆண்டவர் பார்ப்பார். சபைக்கு என்ன நோக்கத்துக்கு வரீங்க ஆண்டவர் தெரியும். எதற்காக ஆராதிக்கிறீர்கள் ஆண்டவருக்கு தெரியும். ஊழியம் என்ன நோக்கத்தோடு செய்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் வெளிப்புறமாய் பார்க்கிறவர் அல்ல, அவர் ஒரு மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையை பார்த்துதான் அவனுக்கு வெளியரங்கமான பலன் கொடுப்பார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னா சும்மா இல்ல, அந்த மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையை தேவன் பார்ப்பார். நீங்க எப்படி கர்த்தருக்குள்ள நடக்கிறீங்க, எப்படி கர்த்தருக்குள்ள பேசுறீங்க, ஸ்தோத்திரம், எப்படி சபையில நடக்கிறத வச்சு நீங்க பணிந்து கொள்வதையோ நீங்க தாழ்மையா நடக்கிறதையோ ஆண்டவர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறது அல்ல. உங்களை சக விசுவாசி ரொம்ப தாழ்மையான அம்மா அப்பா இவங்க அப்படின்னு சொல்றனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட மாட்டார். நீங்க அந்தரங்கத்துல எப்படி நடக்கிறீங்க, வீட்டுக்கு போய் எப்படி நடக்கிறீங்க, வெளியில ஜனங்களோட எப்படி நடக்கிறீங்க, இதெல்லாம் ஆண்டவர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். சில சம்பவத்துக்கும் வசனத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க நடக்கிறத பார்த்தாங்கன்னா வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா சபைக்குள்ள வந்தா அவர்கள் ஒரு பெரிய பரிசுத்தவானை போல நல்ல ஜெபிக்கிறவங்களை போல காணப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் அதை பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் சொன்னால மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயங்களை பார்ப்பார். அவருடைய இருதயத்தின் செயல்பாடுகளை கவனிப்பார். அதனாலதான் நான் மனிதனை உண்டாக்கினது எனக்கு ரொம்ப விசனமா இருக்குப்பா. அவன் இருதயம் நித்தமும் பொல்லாததா இருக்கு. வெளிப்புறமா அவன் நல்லா இருக்கிறான், ஆனா இருதயம் பொல்லாப்பா இருக்கு. என்ன சொல்ல வராரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே. ஒரு மனிதனுடைய வெளிப்புறமான ஆசீர்வாதம் எதை பொறுத்துனா அவனுடைய அந்தரங்கமான வாழ்க்கை எப்படி, உள்ளான வாழ்க்கை எப்படி, அவன் தேவனுக்குள்ள எப்படி நடக்கிறான், எப்படி பேசுறான், எப்படி பழகுறான். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்னான வாழ்க்கை அவன் எப்படி இருக்கிறது. மனுஷனுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை அல்ல. அதனாலதான் சாமுவேல் தன் ஜனங்கள்கிட்ட சொல்லும் போது, நான் மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரியம் உண்டாக நடந்தேன். சில சொல்லுவாங்க மனுஷன் எல்லாம் பிரியப்படுத்த முடியாதுப்பா, கர்த்தரை பிரியப்படுத்தினா போதும். ஆனா சாமுவேல் என்ன சொல்றாரு, நான் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் பிரியமாய் நடந்தேன். நடக்க முடியும் அப்படி. அப்ப ஒரு பலனை எதிர்பார்த்துதான் இந்த நாட்கள் நம்ம எல்லாமே செய்யறோம். ஏன் சபைக்கு வரோம், எனக்கு ஒரு பலன் வேணும். ஏன் உபவாசிக்கிறோம், எனக்கு ஒரு பலன் வேணும். Why I prayed, எனக்கு ஒரு பலன் வேணும். நான் ஏன் ஜெபம் பண்றேன், எனக்கு ஒரு பலன் வேணும். பலன் இல்லாம சும்மா ஜெபம் பண்ணிட்டு போன்றதுக்கு யாருக்கு இல்ல இல்ல. ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம்ல, சபைக்கு வரோம், ஆராதனைக்கு வரோம், ஜெபம் பண்றோம், உபவாசிக்கிறோம், அழுகுறோம். ஏன், எனக்கு ஒரு பலன். நான் ஒரு பலனை எதிர்பார்க்கிறேன். அது தேவனிடத்திலிருந்து வருகிற பலனை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பவுல் 2 விதமான காரியத்தை எழுதுறாரு. மனுஷனால் வரும் மகிமை ஒன்று, தேவனால் வருகிற மகிமை ஒன்று. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
அப்ப ரெண்டு விதமான மகிமை இருக்கு. மகிமை என்ன? பலன்கள், ஆசீர்வாதங்கள். அப்ப மனுஷன் தந்து வருகிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தா மனுஷனுக்காக செய்வாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பவுல் கொடுக்கிற ஆலோசனை என்ன? நீ தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை தேடுகிறவனா இருந்தால் தேவன் உன்னை கனப்படுத்துவார். யாருக்காக செய்யணும்? தேவனுக்காக செய்யணும். தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை எதிர்பார்க்கணும். நான் எதை செய்தாலும் அவருக்காக செய்தேன்னா அப்ப நான் அவர்கிட்ட இருந்து பலனை எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம். ஆமென். ஒரு ஏழைக்கு கொடுக்கிறேன், ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்கிறேன், ஒரு ஒன்றுமில்லாத ஒருத்தருக்கு உதவி செய்றேன் அப்படின்னா எனக்கு அவன் அடிமையா இருப்பதற்காக நான் செய்யக்கூடாது. நான் போகும்போது வரும்போது சலாம் போடுறது ஸ்தோத்திரம், அதுக்காக அல்ல. ஸ்தோத்திரம். சிலர் கொடுத்து காசை கொடுத்து பழக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா போகும்போது வரும்போதெல்லாம் சலாம் போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்காக நம்ம செய்யறது அல்ல. ஆண்டவர் சொன்னால் இம்மைக்காக மட்டுமல்ல, நீ எதுக்கு செய்யணும்? மறுமைக்கும் செய்யணும். கர்த்தருக்கு மகிமை. அப்ப தேவன் இந்த காலையில நம்மளை ஆசீர்வதிக்கிறன்னா அவனுடைய வெளிப்புறமான வாழ்க்கையை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உள்ளான வாழ்க்கையை பார்ப்பார். ஒரு மனிதனுடைய உள்ளான நடக்கையை பார்த்து. கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும். சபைக்கு போனா ஒரு வேலை கிடைக்கும். தோத்துறோம். நல்ல வேலைக்கு கத்தரிங்க, அது எதுவுமே இங்க வைக்கல. அப்படிதானே? இங்க வேலை கொடுக்குற பெரிய இன்ஸ்டிடியூஷனை நம்ம வச்சிருக்கல. ஸ்தோத்திரம். அப்படிலாம் வச்சிருந்தா நம்மள வேலை பார்க்குற ஏஜென்ட்டா மாத்திடுவாங்க. பாஸ்டர் ஒரு வேலை வாங்கி கொடுங்க சொன்னா பரவாயில்ல, வெளியில கிடைச்சா நான் தெரிஞ்சாலும் சொல்லத்தான் போறோம். அப்படி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை வச்சு இங்க வரல. ஒரு காலத்துல சபைக்கு அதுக்கு தான் போனா. ஏன் சில சபைகளை விட்டுட்டு வரமாட்டாங்க? நல்ல சத்தியம் தெரியும் நமக்கு. நான் சொல்றாரு, இங்க இருந்து போனா வராது, அங்க எல்லாமே இருக்கு பாஸ்டர், ஆனா சத்தியம் மட்டும் இல்ல. அப்புறம் எதுக்குடா போனாங்க? எல்லாமே இருக்குதான், சகலமும் இருக்குது. கடலை தோட்டம் இருக்குது, வேலை இருக்குது, வாலிபர் கூட்டம் நடக்குது, எல்லாம் நடக்குது, ஆனா சத்தியம் மட்டும் இல்லையே. நான் சொன்னேன், அதுதான் உன்னை பரலோகம் கொண்டு போவோம். அது மட்டும் இல்லாத ஒரு இடத்துக்கு நீ ஏன் போய் உட்கார்ந்திருக்க? அங்கேயும் விட முடியல, இங்கேயும் வர முடியல, இங்க இருந்து வெளியே போயாச்சு, எப்படா வருது? நான் சொன்னேன், நானும் உன்னை துரத்துல, நீ என்ன சண்டை போட்டு போல, நீயா போன, நீயே உள்ள வந்துரு, பிரச்சனையே இல்லை. பாருங்க தோத்திரம். சில சபைகள் நின்று மன்னிப்பு கேட்டு அப்புறம் உள்ளவா, அப்படிலாம் கிடையாது. இங்க இது உங்களுடைய சபை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமா, சபை உங்களுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு. நான் இந்த சபையினுடைய எஜமான் அல்ல, நான் ஓனர் அல்ல, நான் கட்டல இந்த சபையை. நான் அதை அறிக்கை பண்றேன். இது கர்த்தருடைய சபை, இது கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்க கொடுத்தது, நீங்க சபையை தாங்குறீங்க. நீங்க சபையை தாங்கலன்னா சபை நடக்காது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா அவனுடைய உள்ளான மனுஷனை பார்ப்பார். உள்ளான மனுஷன் தேவனுக்குமா சரியா இருக்கணும். ஆமென். வாசிக்கலாம். எதுல ஒரு தேவ பிள்ளை கரெக்டா இருக்கணும், அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் எப்ப சொல்றார்? ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல எதை பார்த்து ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லிட்டாரு, வெளியரங்கமாய் பார்த்து செய்கிறவர் அல்ல, அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்தரங்கத்துல என்ன இருக்கணும் அதை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். Daniel Bible, 1 Corinthians chapter 15 verse 58. 58ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், குறிச்சு வச்சுங்க, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது ஒரு மனிதனை எவ்விதமாய் தேவன் எதை பார்த்து ஆசீர்வதிப்பார், எதை பார்த்து வெளியரங்கமாய் அவனுக்கு பலன் கொடுப்பார்? உங்க வெளிப்புற தோற்றத்தையோ உங்க வளர்ச்சியையோ நீங்க தேவனுக்கு முன்னாடி பவ்யமா பணிறதையோ பார்த்து தேவன் ஏமாற மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை தேவன் அந்தரங்கத்துல பார்ப்பார், ஒரு மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையை பார்ப்பார். அப்ப வேதம் என்ன சொல்லுது? அன்பு சகோதரரே, பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். ஒரு மனிதனுடைய பிரயாசத்தை ஆண்டவர் பார்ப்பார். அந்தரங்கத்துல என்ன பார்ப்பார் சொல்லுங்க? பிரயாசம்னா என்ன? கிரியைகள். உங்களுடைய வேலை, ஆண்டவருக்குள்ள நீங்க படுகிற பிரயாசங்கள்னா நீங்க ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள். நீ என்ன நோக்கத்தோட செய்றீங்க, என்ன மோட்டிவோடு செய்றீங்க? ஸ்தோத்திரம்.
இங்கிட்டு விதைச்சா இங்கிட்டு கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யறோமா அல்ல உதாரத்துவமா கொடுக்குறோமா அப்படின்னு கர்த்தர் பார்ப்பார். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். அப்ப 2 பிரயாசங்கள் இருக்கு, 2 முயற்சிகள் இருக்கு, 2 கிரியைகள் இருக்கு. பிரயாசம் என்ன? கிரியைகள், ஒர்க் பண்றது ஆண்டவருக்குள்ள. நம்ம அப்ப ஒரு மனிதன் கர்த்தருக்கு வெளியேயும் கிரியைகள் இருக்கு, கர்த்தருக்கு உள்ளேயும் கிரியைகள் இருக்கு. ஒரு மனிதன் 2 விதமான பிரயாசப்படுறான். கர்த்தருக்குள்ள படுற பிரயாசம், கர்த்தரை விட்டு வெளியே படுகிற பிரயாசங்கள். அப்ப கவனிங்க, நம்ம கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் தான் தேவனால பார்க்கப்படும். கர்த்தருக்கு வெளியில படுகிற பிரயாசத்தை கர்த்தர் பார்க்க மாட்டார். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எதுக்காக பிரயாசப்படுறான், முயற்சி செய்யறான், எதுக்காக நீங்க முயற்சி செய்யணும், எதற்காக நீங்க பாடுபடணும், எதற்காக பிரயாசப்படணும்? வசனம் சொல்லுகிறது, வசனம் வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. பிலிப்பியருக்கு நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்துல பவுல் எழுதும்போது பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார். கவனியுங்கள், 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில பிரயாசப்படணும். எதை தேவன் கனமாக எண்ணுவார், எதை பார்த்து தேவன் ஆசீர்வதிப்பார்? பைபிள் சொல்லுது, ஒரு மனிதன் தன் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படணுமா? பிரயாசம் என்ன? முயற்சி. ஆண்டவர் உங்களை ரட்சித்தது உண்மை, ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டது தானே? உங்களை பார்த்து யாராவது கேட்டா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. போன வெள்ளிக்கிழமை ஒரு வாலிப தம்பி என்னை தேடி வந்தான். அவன் சொன்னா, என் விசுவாசத்தை காத்துக்கணும். எப்படி காத்துக்கிறது? நான் சொன்னேன், ஜோம் பண்றா. உன் விசுவாசத்தை நிச்சயமா கர்த்தர் காத்துக்கொள்வார். என் விசுவாசத்துல நான் விழுந்துடக்கூடாதியா, எனக்காக ஜோம் பண்ணுங்க. நீ ஏன்டா விழுறதை பத்தி யோசிக்கிற? நீ நல்லா தானே இருக்க. அப்ப நான் கேட்டேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா ஏன் ரட்சிக்கப்படாம வாழ்க்கையில எப்படா விசுவாசம் வந்தது? இயேசு கிறிஸ்துவினால தொடப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகுதானே என்ன வரும்? விசுவாசம் வரும். அப்ப விசுவாசத்துல நீ கீழே விழக்கூடாது அப்படின்னா முதல்ல உன் ரட்சிப்பு கரெக்டா இருக்கணும். சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். என்றைக்கோ நான் ரட்சிக்கப்பட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த ரட்சிப்பை காப்பாத்துறதுக்கு நான் எந்த முயற்சியும் நான் செய்யல. இன்னைக்கு நிறைய பெரிய பிரச்சனை என்ன கிறிஸ்தவத்தில் அப்படின்னா, ரட்சிப்பை காத்துக்கிறதுக்கு யாருமே முயற்சி செய்யறது இல்லை. ரட்சிப்பை காத்துல பறக்க விட்டோம். ஆசீர்வாதம் வேணும், அது ஒண்ணுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய ஒரு மாயமாலமான ஒரு காரியம். எந்த ஊழியர் பேசினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன் தரித்திரத்தை மாற்றுவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், இதைத்தான் பேசுறாங்களே தவிர, ஏப்பா நீ உனக்கு ரட்சிப்பு இல்லைன்னா நீ பரலோகம் போக முடியாதுன்னு பேசுறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. எது இன்னைக்கு சபையில என்ன பிரச்சனை அதை பேசுங்க பாஸ்டர். தரித்திரம் ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குடும்ப போராட்டம் ஒரு பிரச்சனை. நான் சொல்றேன், அதையும் தாண்டி இதை யாருமே கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறோமே. வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை பத்தி தான் பேச சொல்றாங்க இன்னைக்கு. ஆமென், அல்லேலூயா. ஒரு சகோதரன் ஆர்கியூ பண்றார், எப்ப பாரு இந்த பெந்தேகோஸ்தே சபைகள் பாவத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் சொன்னேன், அதை தானே பேசணும். ரட்சிப்பு தானே, ஆசீர்வாதம் தன்னால வரும்டா. நீ ஒழுங்கா இருந்தீனா ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கரெக்டா வாழ்ந்தா நீ ஆசீர்வாதத்துக்காக ஜெபமே பண்ண வேண்டாம். நான் எப்பொழுதுமே அப்படிதான் சொல்லுவேன். நீ ஆசீர்வாதத்துக்காக என்ன செய்ய வேண்டாம்? ஜெபமே பண்ண வேண்டாம், அது தன்னால வரும். உன் ரட்சிப்பு கரெக்டா இருந்தா உன் ஆசீர்வாதம் தன்னால வரும். ஆமென். ரட்சிப்பு என்ன? இப்ப யாரோ உங்களை கேட்கறாங்க, ரட்சிப்புன்னா என்னப்பா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் பாவ மன்னிப்பை பெற்று நான் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்ற அந்த நிச்சயத்தோட நான் இன்னைக்கு வாழ்றேன். இன்னைக்கு அப்படி எத்தனை கிறிஸ்தவோட கேட்டா, ஆமா நான் பாவத்தை மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தோட வாழ்றேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆசீர்வாதமா வாழ்றேன் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, ரட்சிப்பின் அனுபவத்தோட அதுக்கு நீங்க பிரயாசப்படலன்னா ரட்சிப்பை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பை காத்துல விட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு சபைகள் எதை பத்தி ரொம்ப பேசுது? உங்க பிரச்சனையை பத்தி பேசுது. தரித்திரமா? கர்த்தர் உன்னை அப்படி வைப்பார், இப்படி வைப்பார், உன்னை உயர்த்துவார், உனக்கு பொண்ணும் வெள்ளியும் கொட்டும் கொட்டினவெல்லாம் ஓடிட்டான். இன்னைக்கு அதை பத்தி பேசினவெல்லாம் இன்னைக்கு சீன்லே இல்லை. பாத்தீங்களா? தெரிஞ்சவங்க ஆமேன்றீங்க, தெரியாதவங்க பரிசுத்தவான்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி பேசுற ஆட்கள் எல்லாம், சாவாமையை பத்தி பேசின ஆட்கள் எல்லாம் 150 வயசு வரைக்கும் வாழ்வேன்னு சொன்ன ஆளெல்லாம் தலைமறைவு. இன்னைக்கு
ஆள் இல்ல இன்னைக்கு. அதுதான் என்னைக்கு எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. ஆமென். உள்ளதை உள்ளபடி பேசிட்டு போனா பிரச்சனையே இருக்காது. கர்த்தர் தங்கத்தையும் வெள்ளியும் பொன்னையும் உன் வாழ்க்கையில் தருவார். ஆனா அது முக்கியம் இல்லடா. நீ பரலோகம் போறதுக்கு உன் தங்கமும் வெள்ளியும் உன்னை கொண்டு போகாது. ஆமென் சொல்லுங்க. கொண்டு போயிருமா? உங்க தங்கமும் வெள்ளியும் உங்களை கொண்டு போயிருமா? உங்க வீடு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? ரட்சிப்பு இருக்கணும். அதை தான் பவுல் முக்கியப்படுத்தி எழுதுறாரு. உன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. மாய்மாலமா வாழ்றாங்க. உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பார்த்தா பரிசுத்தவான்களை போல இருப்பாங்க. ஆனா பாஸ்டருக்கு மட்டும் தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. நான் மறுபடியும் அதை பதிவு பண்றேன். ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்தாலே நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றீங்களா, வாழலையா, ஒழுங்கா ஜோம் பண்றீங்களா, ஜோம் பண்ணலையா, இல்ல மாய்மாலமா நீ உள்ள வரியா, எல்லாம் தெரியும். ஆனா எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு மரியாதை போல இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணிட்டு நாங்கள் போகும்போது பேசிக்குவோம். பாத்தியாப்பா ஆள ஸ்தோத்திரம். அப்ப இந்த சபை இன்னைக்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கு? அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உன்னை வெளியரங்கமா பார்க்க மாட்டாரு. மறுபடியும் சொல்றாரு, வெளியரங்கமா பார்த்து ஏமாற மாட்டாரு. உங்களுக்கு காசு பணம் இருக்கு, அது உலகம் உங்களை மதிக்கும். அல்லேலூயா. நீங்க கார் வச்சிருந்தா உலகம் உங்களை மதிக்கும். அதுதான் இன்னைக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஒரு கார் வாங்கிட்டா நீ ரொம்ப ஆசீர்வாதம், கத்தர் உங்களை ஓஹோன்னு ஆசீர்வச்சிருக்காரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இருக்கான்னு கேட்டு பாருங்க. அவன் ரட்சிப்புக்காக என்ன பிரயாசப்படுறான், அதை காப்பாத்துறதுக்கு எப்படி கஷ்டப்படுறோம். ரட்சிப்பை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. அதை காத்து கொள்ளணும். போற இடங்கள்ல நம்முடைய ரட்சிப்புக்கு விரோதமா நிறைய நடக்கும். அல்லேலூயா. உலகம் உங்களை இழுக்கும். இதை செய், அதை செய். இது ஒரு நாள் தானே, இது பார்த்துக்கலாம் போ, நண்பர்களோட இருக்கும்போது ஜாலியா இரு. நீ காப்பாத்தணும்பா, உன் ரட்சிப்பை காப்பாத்தணும், விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பணம் வரும், பணம் போகும், தங்கம் வரும், வெள்ளி வரும், போகும். ஆனா ரட்சிப்பு வரும், போகாது. அது நிரந்தரமா இருக்கணும். அதுக்கு தான் பவுல் எழுதுறாரு, உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படு. இன்னைக்கு சபைகள் ரட்சிப்பை இழந்து போய் நிக்குது. ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசி 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 கிறிஸ்தவத்தை ஒரு கூட்டம் கெடுத்து வச்சிருச்சு. இன்னைக்கு பரிசுத்தத்தை பத்தியோ, ரட்சிப்பை பத்தியோ, பாவ மன்னிப்பை பத்தியோ எத்தனை சபைகள் பேச மறந்து விட்டது. நான் சொல்றேன், ஆசீர்வாதம் தன்னால வரும். அந்தரங்கத்தில் பார்க்கிறதே உன் ரட்சிப்பை நீ காத்துக்கோ. ஆமென் சொல்லுங்க. நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோட வாழணும். அப்படின்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்தா போல வாழணும். நீங்க எங்க போனாலும் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் தெரியணும். ஆமென். நீங்க இவன் பாரு, இவன் எங்க போனாலும் ஒன்னாயிருவான்ப்பா, உலகத்தோட உலகமாயிருவான். சர்ச்சுக்கு வந்தா சர்ச்சு மனுஷனா மாறிடுவான், வெளியே போனா உலக மனுஷனா மாறிடுவான். இது எப்படிங்க? இது எப்படின்னு கேட்கிறேன். சர்ச்சுக்குள்ள வரும்போது பரிசுத்தவானா மாறிக்கிறோம், உலகத்துக்கு போனா உலக மனுஷனா மாறிக்கிறோம். அங்க எப்படி அடிக்கிறான், அங்க எப்படி வாழ்றான், அங்க எப்படி ஸ்தோத்திரம், அதெல்லாம் நிறைய காரியம் இருக்கு, சொல்ல முடியல. உலகத்து மனுஷன் கூட இன்னைக்கு பயப்படுறான். இது போதும்பா, இந்த வாழ்க்கை இப்படி வாழ்ந்தா போதும். ஆனா சபைக்குள்ள இருக்கிறவங்க அதை பத்தி கவலையே படுறதில்ல. நமக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நமக்குன்னு ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்கு. இருக்கா இல்லையா? நமக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. இருக்கா இல்லையா? எப்படி வேணா வந்து எந்திரிக்கலாம், எப்படி வேணா சாப்பிடலாம், எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா உலகத்தோட இருக்கலாம். சபைக்கும் வந்துக்கணும். இன்னைக்கு அதான் நிறைய பேர் விரும்புறாங்க. விசுவாசியாவும் இருக்கணும், ஆனா உலகத்து பக்கமும் அதையும் அனுபவிச்சுக்கணும். அப்படி முடியாது. அப்படி நீ அனுபவிச்சா நீ ரட்சிப்பை இழந்துருவ. நீ விசுவாசியா இருக்கலாம், ஆனா அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமா உனக்கு பலன் கொடுக்க முடியும். இன்னைக்கு தெரியாது, பலன் எப்பொழுதும் மெதுவா தான் வரும் கத்தட்டிருந்து. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சோதிச்சு பார்த்து, எல்லாம் வெரிஃபை பண்ணி, எல்லாவற்றையும் ஆண்டவர் நலம் புலம் எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் இன்னைக்கு ஒரு நாள்ல நீங்க அப்படி பரிசுத்தமா அப்படி குனிஞ்சு பவியமா தாள விழுந்து அப்படி பண்றனால உங்களை ஆசீர்வச்சிட மாட்டாரு. எல்லாம் நின்னு கவனிப்பார், அப்படி சீர்தூக்கி பார்ப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா இருக்கா? ரட்சிப்பை காத்துக்கிறதுக்கு பிரயாசப்படுறியா? உன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? அப்பப்ப தேவனோட ஒப்புரவாகிறியா? இதெல்லாம் அந்தரங்கத்துல பார்த்த பிறகுதான் ஒரு நாள் வரும், வெளியரங்கமாய் தேவன் பலன் கொடுப்பார். அந்த பலன் தான் இன்னைக்கு சபைக்கு தேவையே தவிர
இன்னைக்கு எடுத்தோம் கவிழ்த்தோம் வாங்கணும், ஒரு வீட்டை கட்டிட்டோம், ஒரு காரை வாங்கிட்டா பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நினைக்கிற ஆவிக்குரிய உலகத்துல ஆண்டவர் பேசுறாரு, அதெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? கர்த்தர் வீட்டை கொடுக்கணும்னு பெரிய காரியம் இல்லை, கார் கொடுக்கணும்னு பெருசு இல்லை. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுப்பார், அது வேற. ஆனா அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வாழ்க்கை, அந்த எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை, அதை தான் பவுல் முக்கியப்படுத்துறார். இன்னைக்கு சபை எதை மறந்துருக்கு? ரட்சிப்பை மறந்துட்டு உட்கார்ந்துருக்கு. அந்த பாவ மன்னிப்பு, அந்த ஒப்புரவாகுதல், இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆசீர்வாதத்தை பேசுங்க பாஸ்டர், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி அனுப்புனா நான் உங்களை பாதாளத்தில் தள்ளுறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகள் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு நிற்க, அதுக்கு நீ கஷ்டப்படணும், அதுக்கு நீ பிரயாசப்படணும், அதுக்கு நீ போராடணும். ரட்சிப்பை காக்கிறது ஒன்றும் சுலபம் அல்ல. அப்படின்னா உன் பரிசுத்தத்தை காக்கிறதும் விசுவாசத்தை காக்கிறதும் ஆவிக்குரிய வாழ்க்கை. வெளியில உலகத்துல போனா எல்லாரும் பரிசுத்தமான இருப்பான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு விசுவாசிகள் கெட்டு போகிற ஒரு பெரிய இடம் எங்க தெரியுமா? இன்னொரு விசுவாசியை பார்த்தா கெட்டு போறான். அவங்க எல்லாம் ஒழுங்கா இல்ல, ஆனா ஆசீர்வாதமா இருக்கானே அந்த விசுவாசி, அது எப்படி? அப்ப நம்மளும் அப்படி வாழ்ந்துட்டு போறது, அது ஒரு நாள் விழுந்து கிடக்கும் வண்டி. ஆமென் சொல்லுங்க. அந்த வண்டி ரொம்ப தூரம் ஓடாது, ஓடவே முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒத்த காலில் எவ்வளவு தூரம் தான் ஓடுறது சொல்லுங்க? ட்ரெயின் ரெண்டு பக்கம் தண்டவாளத்தில் நின்னாதான் ஒழுங்கா போகும். ஒரு பக்கமே இப்படியே திருச்சி வரைக்கும் போயிருமா? தோத்திரம். ஒரு நேரம் வரும்போது வண்டி கவுந்துடும். அது மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். ஆண்டவர் சொல்ல கரெக்டா இரு, ரட்சிப்பின் அனுபவத்தோட அதுக்கு நீ பாடுபட்டு தான் ஆகணும். நீ ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு தான். அப்படின்னா ரட்சிப்பு நிறைவேற ரொம்ப அழகா எழுதுறாருல, உங்களை என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் ரட்சித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு சபை பிரயாசப்படணும். எத்தனை பேர் புரியலன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் நோக்கத்தோட தான் ரட்சித்தார், அம்மாவா இல்லையா? ஆமென். நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனா பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் நீங்க பிறக்கல. பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவங்க ரொம்ப கம்மி. அது இந்த தலைமுறை. நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து அத்தனை பேர் போன தலைமுறை. என்ன தலைமுறை? புரட்டஸ்டாண்ட் திருச்சபைகளின், அதுதான் நமக்கு பிறப்பிடம். அங்கதானே எல்லாரும் இருந்தோம் ஒரு காலத்துல. ரோமன் கேத்தலிக்ல இருந்திருக்கலாம், சிஎஸ்ஐல இருந்திருக்கலாம், புரட்டஸ்டாண்ட்ல இருந்திருக்கலாம், டிஎல்சில இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு நார்மல் கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த தலைமுறை தானே கர்த்தர் உங்களை உள்ள கொண்டு வந்தார். இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், கர்த்தருக்கு அக்கினியா போடணும், அபிஷேகம் நிரம்பணும், அநேகரை சீஷர் ஆக்கணும். இதெல்லாம் இங்க வந்த பிறகு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்தார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? உன்னை ரட்சித்த நோக்கம் தேவனுக்கு ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு வேணா ரட்சிக்கப்பட்ட நோக்கம் தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் உங்களை பிடிச்ச போதே ஒரு நோக்கத்தோடு தான் பிடிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அது கிளவியா இருந்தாலும் சரி, குமரா இருந்தாலும் சரி, குமரியா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அழைக்காம சபைக்குள்ள என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அப்போ ஒரு நோக்கத்தோடு அழைச்சா அந்த நோக்கம் நிறைவேற பிரயாசப்படு. அந்த நோக்கம் நிறைவேற, ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக என்ன அழைச்சிங்க, ஸ்தோத்திரம். என்னால் 4 பேர் ரட்சிக்கப்படணும், என்னால் 4 பேர் பின்வாங்கிடக்கூடாது. அப்ப என்னை ரட்சித்த ஒரு நோக்கம் தேவனுக்கு இருக்க, அந்த நோக்கம் நிறைவேறணும். நான் ஆசீர்வாதமா இருப்பதை யோசிக்கிறது இன்னொரு பக்கம், ஆனா தேவன் என்னை அழைத்த அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் உழைக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். அப்பதான் தேவன் வெளியரங்கமா பலன் கொடுப்பார். 2வது ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 2 தீமோத்தேயு chapter 2 பின்னாடி வந்துருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 தீமோத்தேயின் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். எடுத்துட்டீங்களா? 292ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டு புத்தகம், பின்னாடி 292, பேஜ் நம்பர் 292, பேஜ் நம்பர் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம் இன்னொரு முறை வாசிங்கமா. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பு காத்துக்கொண்டால் வெளியரங்கமான பலன் இருக்கு. பிரயாசப்படுனார் ஆண்டவர். ஒரு மனிதன் படுகிற பிரயாசத்தை பார்த்துதான் தேவன் அவனை ஆசீர்வதிக்க முடியும் வெளியரங்கமா. அது கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். ஆமென். கர்த்தரை விட்டு இந்த உலகத்துக்காக பிரயாசப்படுற ஒரு கூட்டம் உண்டு. பணம் சம்பாதிக்கணும், என் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணும், என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும், நல்ல பிசினஸ் பண்ணணும், உலக நாடுகளை சுத்தணும். அது கர்த்தருக்கு வெளியே. ஆனா கர்த்தருக்குள்ள அது ரட்சிப்பு. நான் ரட்சிப்பை காத்துக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கணும், விசுவாசத்தை காத்துக்கணும். அதுதான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். ஆமென். அடுத்து எழுதுறாரு, நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். கவனிச்சீங்களா?
நீங்க எந்த அளவு ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கிறீங்கன்றத பார்த்துதான், பாடுகளை கண்டுட்டு இன்னைக்கு ஓடுற கூட்டம் தான் கிறிஸ்தவத்தில் நிறைய இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன இருக்கு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பாடுகளே இல்லைன்னு நான் உங்களை கூப்பிடவே மாட்டேன், பாடுகளே இல்லைன்னு நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது. யூடியூப்ல எப்படி பிரசங்கம் பண்றான், பாடுகளை பத்தியே சொல்லாதீங்க. இந்த நிறைய போதகர்கள் தெரியாம பாடு பாடு பாடுனே சொல்லிட்டே இருக்காங்க. பாடுன்னு சொல்ல வேற என்னத்தை சொல்றது? இன்னைக்கு விசுவாசிகளை நல்ல பிசாசு மொழிவி அவங்களை நல்லா கெடுத்து வச்சிருக்கான். இந்த யூடியூப் பிரசங்கியார் எல்லாம் ஒரு 10 பேர் இருக்கிறானுங்க. இந்த 10 பேர் எதை பத்தி பேசுறாங்கன்னா, பாடுகளே கிடையாதுப்பா, அவர் உனக்கு கிருபை மேல கிருபை கொடுப்பார். சொன்னவெல்லாம் விழுந்துட்டான். கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை, கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லியே அந்த கிருபையிலிருந்து விலகி போய் விழுந்து விட்டார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பக்கம் பாடு இருக்குது கண்டிப்பா. அப்ப இல்லன்னு அவர் எழுத மாட்டார்ல. இல்ல, அவர் எழுதும்போது ஸ்தோத்திரம், தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது அவன் ஒரு ஊழியக்காரன், இளம் ஊழியக்காரன், அப்பதான் வளர்ந்து வருகிற ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனுக்கு என்னதான், ஏப்பா நீ அவரோட பாடுகளை சகித்தால் நீ அவரோடு கூட என்ன செய்வ? பாடு இல்லாம வெளிப்படையான அந்த ஆளுக இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாடுகளே இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இருக்கான்னு கேட்கறாங்க. அது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்றீங்க? அப்படிலாம் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களே, தோத்திரம் இருக்கட்டும். ஆனா நான் பைபிள்ல உள்ளதான் நான் பிரசங்கம் பண்ண முடியும். ஆமென். அதான் யூடியூப்ல நேற்று பார்த்துட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக்ல ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன். இந்த ஃபேஸ்புக்ல ஆடு பார்க்கும்போது கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ற சபைகள்ல இன்னைக்கு கூட்டமே இல்லையா? என்னது? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி பிரசங்கம் பண்ணுகிற சபைகளில கூட்டங்கள் இல்லை. எல்லாம் உனக்கு தான், வானமும் பூமி உனக்கு தான், பரலோகமும் பூமி உனக்கு தான் சொன்ன சபையில தான் இன்னைக்கு கூட்டம் அள்ளுதான். மனுஷனுடைய மனநிலைமை மாறிச்சு பார்த்தீங்களா? கண்டனம் பண்ணி கடிந்து கொள்கிற சபைகள் இன்னைக்கு என்ன இல்லை? கூட்டங்கள் இல்லை. இப்படியே நான் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, தோத்திரம் நீங்களாம் இங்கே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா தோத்திரம், அல்லேலூயா. சத்தியத்தை விரும்புங்க, சத்தியத்தை வாங்கு, அதை என்ன செய்யாத, விற்காத. கூட்டம் வராது. நான் இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் எதிர்பார்க்குற கூட்டம் வராது. ஆமென். என்ன கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணில சொல்றோம். நான் 1 இல்ல 4 தீர்க்கதரிசனம் நான் இங்கேருந்து அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சுது. வாரம் டெய்லி இந்த இடத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லப்படும் அப்படின்னு நான் ஒரு ஆட் ஒன்று போட்டு, ஒன்றும் இல்லை, இந்த இன்னைக்கு சாயந்தரம் நடக்கிற கூட்டத்தை வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு 100 ரூபா பே பண்ணி 2 நாளைக்கு ஆடு கொடுத்தேன். இது வரைக்கும் நான் அப்படி கொடுக்கல. பிஸ்னஸ் வாட்ஸ்அப்லேருந்து ஒரு ஆடு ஒன்று கொடுத்தேன். இந்தியா முழுசத்து கூப்பிடுறானுங்க, எவனோ வாட்ஸ்அப்பில் கொடுக்குறான். கிவ் மீ மோர் இன்ஃபோ, கிவ் மீ மோர் இன்ஃபோ அப்படி கொடுத்துட்டு, பாஸ்டர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நம்மளை பெரிய ஆள் நினச்சிட்டான். வாட்ஸ்அப்பில் ஆடு கொடுத்தோன்னே இந்தியா முழுசு ஒரு நாளைக்கு 8000 பேர் பார்த்தாங்க. அதான் அவன் வாட்ஸ்அப்காரன் ஆடு கொடுக்குறான், அவனே ப்ரமோட் பண்ணுறான் என்னைய. நான் இன்னும் காசு கொடுத்தேன்னா இன்னும் கொடுப்பான். ஒரு நாளைக்கு 200-300 ரூபா கட்டினேன்னா 50,000 பேர் வரைக்கும் அந்த ஆடு அனுப்புகிறான். அவ்வளோ எல்லாம் வியாபார உலகம் தாங்க. அடாடா, இது தெரியாமல் போச்சே இத்தனை நாள் எனக்கு. நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா ஆடு கொடுத்து தான் ஆகணும். வியாபார உலகம் ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம். பாடுகளை சகிக்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க. பாடுகள்னு சொல்ல சபை அந்த ஆடை இப்ப நான் கொடுக்கிறேன். தினந்தோறும் இந்த காலையில 10 மணி முதல் 1 மணி வரை ஸ்தோத்திரம் போதகர் ராஜேஷ் அவர்கள் தீர்க்க தரிசனம் அடிச்சு நவுத்துறா இருப்பா அப்படின்னு உங்க 2 பேர்த்த செட் பண்ணி, பாஸ் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. அப்படி சிஸ்டர் என்ன நடந்துச்சு உங்களுக்கு நானே டீச் பண்ணி வச்சிருப்பேன் கூட. நீங்க நான் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே சொல்லி ஹல்லேலூயா அப்படின்னு 2 பேர் ஆவியில நிரம்பி கீழே விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு என் சபை ரொம்பிடும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என் சபை என்ன ஆகும் இங்க? ஐயோ, கை ஒண்ணு இல்ல, கை இப்படி கொண்டு வரும்போது டப்புன்னு 2 பேர் உழுவுற மாதிரி அந்த ஆட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஆடேங்கப்பா, என்னமா கைய கொண்டு வராருப்பா, விழுந்தாப்பா, வந்துருவான் 4 பேர். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் போகுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்களை தான் விரும்புறாங்க. நம்ம விசுவாசிட்ட ஒருத்தர் கேட்டாராம், உங்க பாஸ்டர் கை வச்சா கீழே விழுவாங்களா? ஒண்ணு இல்லை, 8 உதச்சாருன்னா கீழே விழுவாங்க. எதுக்கு கையை வச்சு வா, நீ கீழே தானே உழுவணும். பலவான்கள் எங்க சபையில உட்கார வச்சுக்க, புடிச்சு இழுத்தானே கீழே விழுந்துருவேன். இன்னைக்கு கூட்டம் அதுதானங்க நம்புது, விசுவாசிக்குது. தோத்திரம். எப்படி ஆடு ஜோம் பண்ணானா, பாஸ்டர் இங்க ஈரோட்டில் ஒரு கூட்டம் நடக்குது, அதை நான் சொல்ல விரும்பல. சென்னையிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்து மாசம் நடத்துறாரு. இவன் போனான்,
எனக்கு அப்படியே எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா தாறுமாறா, யாரை பார்த்தாலும் அசுத்தமா தெரியுது. உடனே ஈச்சை நாவி உன்னை பிடுங்குகிறேன் வெளியே. அடங்கப்பா, ஏன் அம்மா எப்படிலாம் பிடுங்குறான் பாருங்க உள்ள இருந்து. இதுக்கு 4 பேர் நின்று ஈச்சை நாவியை உன்னை பிடுங்குகிறேன் வேரோடு. இதை பார்த்துட்டு 4 பேர் ஓடுறான். ஏன்னா எல்லா பயிலுக்குள்ள ஈச்சை இருக்குது இல்ல. தோத்திரம், என்னடா ஊழியம் செய்றீங்க நீங்களா? என்னத்தையாவது சொல்லி எதையாவது சொல்லி ஜனங்களை இழுத்து கூட்டத்தை கொண்டு வந்து, இதுக்கு தான் இன்னைக்கு சபைகள் நடக்குது. இன்னைக்கு இந்த சபைகளை தான் ஜனங்க விரும்புறாங்க. அல்லேலூயா. தேவையான நேரத்தில் தீர்க்க தரிசனம் வரும். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுவார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆமா, நீ ஓடாதீங்க. பெரிய மகா தீர்க்க தரிசி வரும். அவ்வளவு பயிலும் டுபாக்கூர் நான் எழுதி தரேன். இன்னைக்கு இருக்கிற அத்தனை தீர்க்க தரிசிகள் பொய் தீர்க்க தரிசிகள். போட்டு பேப்பர் அந்த ஆடை மட்டும் போட்டு வந்துடுறான். பயங்கரமா 40 நாள் உபவாசித்து விட்டு சகோதரன் அவர்கள் வருகிறார். இரு, நீ 40 நாள் உபவாசம் இரு, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படியே சொல்லுகிறார். அப்படியே சொன்னா நீங்க விசுவாசியா இருக்க மாட்டீங்க. உங்களை பத்தி அப்படியே சொன்னான்னு வச்சுக்கோங்க ஒரு ஆளு, நீங்க போயிட முடியுமா? உங்க போய் நின்னோன்னே உங்க உள்ளத்துல என்ன ஓடுது, உங்க மண்டையில என்ன போச்சு, எவனை ஏமாத்தலாம், எங்க போய் என்னத்தை அடிக்கலாம், உங்க பார்வை உங்க சிந்தையெல்லாம் அப்படியே சொன்னான்னா உங்களால நீ விசுவாசியாவே இருக்க முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி என்ன சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவார். சரி, இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. பாடுகளே இல்லை, பாடுகளே வேணாம், கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடே வேண்டாம்ப்பா. பைபிள் சொல், பாடுகள் இல்லாமல் ஆளுகை இல்லை. கைகளை உயர்த்தி சத்தியத்துக்காக ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில பாட கர்த்தர் பார்க்க, ஆண்டவருக்காக என்ன பாடுபட்ட அவனை தான் கர்த்தர் வெளிப்படை ஆசீர்வதிப்பார். வெளியரங்கமான ஆசீர்வாதம் வரணும்னா அந்தரங்கத்தில் அவருக்கு பாடுகளை சகிக்கிறேன். பார்த்தீங்களா? நீங்க சர்ச்சுக்கு வரும்போது திட்டுறான் பார்த்தீங்களா? வீட்டில் இருக்கவன் நீ சர்ச்சுக்கு போறதை பத்தி உங்களை எதுக்குறாங்க பார்த்தீங்களா? உங்களை அவமானமா பேசுறாங்க பார்த்தீங்களா? ஐயோ, சில நேரத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் தாங்க முடியல. அதையும் தாண்டி ஆராதனைக்கு வரீங்க பார்த்தீங்களா? அதுதான் நீங்க ஆண்டவருக்காக படுற பாடு. இனியோ, அதாவது உங்களுக்காக படுற பாடு வேற, ஆண்டவருக்காக படுற பாடு வேற. நீங்க கடனை வாங்கிட்டு நீங்க எல்லாம் லக்ஸரியா வாழ்ந்துட்டு ஐயோ ஆண்டவரே நான் ஏன் தான் இப்படி இருக்கணும் அப்படின்றது அது உங்களுக்கான பாடு. நீ கடன் வாங்கின, நீ கட்டி தான் ஆகணும். அதுக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். பிள்ளைகளுக்காக நியாயமா வாங்கினேன், திருமணத்துக்காக வாங்கினேன், படிக்க வைக்க வாங்கினேன், அது அக்செப்டபிள். நீ கடன் வாங்காம யாருமே ஓட்டுறது இல்லை. நீ கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு பிரசங்கம் பண்ண, நீங்களே அடுத்த முறை கடன் வாங்காத ஆள் மட்டும் சபைக்குள்ள வாங்க அப்படின்னு யாரோ சொல்லுங்க பாப்போம். கடனே வாங்காம இங்க யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கீங்களா சொல்லுங்க. அட்லீஸ்ட் கவர்மெண்ட்லயாவது உங்க பணத்துல ஒரு லோன் போட்டிருப்பீங்க. இன்னைக்கு கடன் வாங்காத ஆளே கிடையாது. இப்படி நாம் பிரசங்கம் பண்ணி கடனே வாங்காதவர்கள் என் சபைக்குள் வாருங்கள். தோத்திரம். அல்லேலூயா. நானே காரை கடன்ல தான் வாங்கியிருக்கேன், மாசம் மாசம் கட்டுறேன். ஆனா கடனை கொடுக்காம இருக்க கூடாது, அது வேற, அது ஏமாத்துறது. அப்ப பாடுகள் இல்லாத வாழ்க்கை இல்ல. ஆனா பாடுகளை யாருக்காக சகிக்கிறோம்? யாருக்காக சகிக்கிறோம்? அவருக்காகவா? அவருக்காக அவமானப்பட்டேன். பவுல் எழுதுறாருல, நான் பாடுகளை பட்டேன், அவமானங்களை பட்டேன், 40 அடிகள் அடிக்கப்பட்டேன், 5 முறை ஒன்று குறைய 40 அடிகள் அடிக்கப்பட்டேன், ஒரு இரவு முழுவது கடலில் இருந்தேன், பிரயாசப்பட்டேன், கல்லர்களால் வந்த மோசம், சகோதரர்கள் வந்த மோசம், யூதர்களால் வந்த மோசம், சிறையிருப்பு, சிறைச்சாலை அனுபவம், எத்தனையோ அவருக்காக பட்டேன். அதானே ஆசை, அதானே அவர் எதிர்பார்க்கிறது. அவருக்காக நீங்க என்ன பட்டீங்க? அவருக்காக யாராவது உங்களை அப்படி துப்பி மூஞ்சில் துப்பினா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு வாங்க. அதான் அவருக்காக படுற பாடு. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? அந்த ஒரு பட்டணத்துக்குள்ள போறாங்க, அப்போஸ்தலர்கள் போறாங்க, அப்போஸ்தலர் அடிச்சு, ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் அடிச்சு பட்டணத்துக்குள்ள போட்டுறான். அவங்க எழுந்து தொடச்சு விட்டு போயிட்டே இருக்கிறான். போகும்போது என்ன சொல்றான்? அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானப்பட பாத்திரரா எண்ணப்பட்டபடினாலே நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு இந்த மாதிரி விசுவாசிகள் ரொம்ப கம்மி. பட்டணத்துக்குள்ள போன சுவிசேஷத்துக்காக போன அடிச்சு சாத்தி சாகர மாதிரி போட்டான். எந்திரிச்சு எல்லாத்தையும் தொடச்சு விட்டு சொல்றான் பவுலு, அவருடைய நாமத்துக்காக அவமானப்பட என்னை அவர் பாத்திரனா எண்ணினபடினாலே நான் சந்தோஷமா இருக்கிறேன். அடி வாங்கிட்டு சொல்றான் ஒருத்தன், அவருக்காக அடி வாங்கினேன், நான் சந்தோஷமா இருக்கேன். 4 பேர் நாளைக்கு நின்று பழிச்சு 4 இழுப்பு உங்க கண்ணத்தை இழுத்தான்னு வச்சுக்கோங்க, நான் வரவே மாட்டேங்க அப்படின்றீங்க. அப்படிதானே? அப்படியா? அங்க நின்று ரோட்ல நின்று, டேய் இனிமேட்டு இந்த பக்கம் வந்து பொழிச்சு 4 அறை
தோத்திரம் எல்லாம் எங்க பாஸ்டர் போட்டா சரியா போயிடும். அந்த எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க. போங்க அவரை போய் நான் பாருங்க, முதல்ல அங்க பாருங்க நிக்கிறாரு பாருங்க பிரசங்கம் பண்ணிட்டு அப்படிம்பா. ஹலோ ஹல்லேலூயா. அவரு பவுல் பட்ட அடிகள் எல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ணலைங்க. இவ்வளவு அடியும் வாங்கிட்டு அவருக்காக, ஹலோ பெரிய கொட்டாயம் வந்துருச்சு. தோத்திரம் அவருக்காக இத்தனை அடியையும் வாங்கிட்டு அவன் சொல்றான், அவர் எனக்காக சரீரத்தை எத்தனையோ பட்டார், நான் மிக குறைவானதையே அவருக்காக என் சரீரத்தில் பட்டேன். இத்தனை அடியும் வாங்கிட்டு சொல்றான், நான் கொஞ்சமா தான் அடி வாங்கினேன் அப்படின்றான். நம்ம சொல்லிடுவோமா? உங்களுக்கு தெரியுமா என்னை எப்படி அடிச்சாங்க தெரியுமா? ஒரே அடிதான் அடிச்சிருப்பாரு வீட்டுக்காரு. அதுக்குள்ள நம்ம ஆட்கள் கதையை கட்டி ஆவுன்னு பேசி, அம்மா நான் இனிமேல் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் போக மாட்டேன். அவன் சொல்றான், இவ்வளோ அடி வாங்கிட்டு அவர் எனக்காக எவ்வளோ வாங்கினாரு, நான் கொஞ்சமாக தான் என் சரீரத்தில் பாடுகளை நிறைவேற்றினேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு சபை ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். வெளியரங்கமாய் தேவன் பலன் கொடுக்கணும்னா நீங்க அவருக்காக சில பாடுகளை பட்டே ஆகணும், பாடுகளை சகிச்சு ஆகணும். அவரோட பாடுகளை சகித்தோமானா அழகா எழுதுறாருல, சகிக்கணும். பாடுகளை சகிச்சா அவரோடு கூட என்ன செய்யலாம்? வசனம் முடிங்க. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். எங்கேயும் அவர் விட்டு கொடுத்துட கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வெளியரங்கமான பலன் வரணும்னா பாடுகள் இல்லாமல் பலன் வராது. நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில படுற பாடுகள் தான் பிதாவாகிய தேவன் கவனிப்பார், வெளியரங்கமா பலன் கொடுப்பார். என் பிள்ளை எனக்காக எத்தனை ஓட்டம் ஓடினாம்பா. நான் அடிக்கடி சொல்லுவேனே, எங்க பாடுகளை பார்த்து தான் ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதம். இன்னைக்கு நேத்து வந்த இந்த ஆசீர்வாதங்கள் இல்லை. ஒண்ணுமே இல்லாத காலத்துல இப்படி நான் போனேன் பார்த்தீங்கன்னா, சைக்கிள்ல 7 வருஷம். அதை அவர் பார்த்தார். போயிட்டு வெறுமையா வருவேன், ஒரு ஆத்துமா கிடைக்காது, ஒரு 5 காசு காணிக்க கொடுக்க எனக்கு ஆள் இருக்காது. சாப்பிடாம எத்தனையோ இரவுகள் நான் வந்திருக்கிறேன். அதான் அவருக்கு தெரியும். அந்த பாடுகள் எல்லாம் அவருக்காக சகித்தனால தான் முறுமுறுக்கலையே. என்ன ஆண்டவரே, எவ்வளோ நல்ல குடும்பத்தில் வாழ்ந்து ஸ்தோத்திரம், எவ்வளோ எங்கள் அக்காங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, பெரிய பெரிய டீச்சர்ஸ், வாடா நான் பார்த்துக்கிறேன் தம்பி, திருச்சிக்கு வா அப்படிம்பாங்க. அழைத்த இடத்துல நான் இருக்கணும். அப்பதான் எனக்கு இன்னைக்கு கத்திரங்களை ஆசீர்வாதம் வச்சிருக்காருல. அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன், பாடுகளை சகிங்க, அவருக்காக பாடுகளை செய்யும். நீங்க அடிக்கப்பட்டு நீங்க தப்பு பண்ணிட்டு படுற பாடுகளை காட்டிலும் அவருக்காக பாடுகளை பட்டா, அதை தான் பிதாவாகிய தேவன் வெளியரங்கமான பலனை ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, எப்பொழுது அவர் வெளியரங்கமான பலனை கொடுக்கிறவர்? லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே, Gospel book of Luke chapter 8, 8ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். போதும். பைபிள் என்ன சொல்லுது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் பலன் கொடுப்பார்களாம், கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கவனிச்சீங்களா? ஒரு மனிதன் ஆண்டவர் வெளியரங்கமா ஆசீர்வதிக்கணும்னா வாழ்க்கையில பொறுமை ரொம்ப வேணும். பொறுமை இல்லாதவங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஒரு நாள் ஆசீர்வதிக்க முடியாது. அவசரப்பட்டோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு ஒத்து வராது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவங்க அத்தனை பேருக்கும் என்ன வேணும்? பொறுமையா இருந்து பலன் கொடுக்கணும். அந்த பொறுமை ரொம்ப அவசியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. என்ன இது மனுஷிகத்தில் நம்ம பேசுறோம். சில நேரத்தில் நமக்குள்ளேயும் மனுஷிகம் இருக்கத்தானே செய்யுது. நம்ம என்னதான் ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் சில நேரத்தில் உலக பிரகாரமாய் வாழும்போது மனுஷிகம் இருக்குல்ல. மனுஷிகம் அப்பப்ப வெளியே வருதா இல்லையா? எனக்கு வருது, உங்களுக்கு வருது. முறுமுறுக்கிறோம்ல, தேவனை எதிர்த்து போராடுறோம்ல, கேள்வி கேட்கிறோம்ல, அவரை மறுதலிக்கிறோம்ல. சில நேரத்தில் என்ன ஆண்டவரை உமக்கு முன்னாடி இப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்ன ஆண்டவரை இப்படி நடக்குது என் வாழ்க்கை? நான் விரும்பத்தக்காத சம்பவங்களாம் ஏன் நான் இப்படி பாடுபடுறேன்? ஏன் இப்படி போராடுறேன்? ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இந்த வருஷமும் வரலையே, இந்த 40 நாள் ஜோமனியும் எனக்கு வரலையே ஆண்டவரே. சில நேரத்தில் ஏமாற்றம் வரதானே செய்யுது இல்ல? சில நல்ல சாட்சி சொன்னீங்க, சிலருக்கு நிறைய சாட்சிகள் 40 நாள்ல நடந்திருக்கு.
கட்டாயம் நான் விசுவாசிக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம். நிறைய சாட்சிகளை கர்த்தர் வர நாட்கள் எழுப்புவார். ஆனா சிலருடைய வாழ்க்கையில் இது நடக்க நம்ம வெளியரங்கமாய் சில எதிர்பார்த்து காத்திருக்கோம். அது வராத போது நம்ம சோர்ந்து போயிடுறோம் தானே. என்ன ஆண்டவர் பதில் கொடுக்கலையே, பலன் கொடுக்கலையே. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்ன செய்யுமா? வாசிமா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, நல்ல கவனிங்க, வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள். உங்க வாழ்க்கையில பலன் வரணும், பிதாவாகிய தேவன் உங்களுக்கு பலனை கொடுக்கணும்னா பொறுமையோடு இருந்து, ஆமென், வசனத்தின்படி தன் இருதயத்தை காத்து. ரொம்ப அழகா சொல்றாரு. வசனம் ஒரு நாள் சொல்லுது, உங்க வாழ்க்கையில ஒரு நாள் இருக்கு, பலன் இருக்கு. இத்தனை வசனம் கேட்கிறோம், இத்தனை ஆராதனைக்கு வரோம், இத்தனை ஜெபம் பண்றோம், ஏன் ஆண்டவரே பலன் இல்ல? பொறுமையாரு, பொறுமையாரு, பொறுமையாரு. இன்னும் எத்தனை வருஷம் ஆண்டவரே நான் பொறுமையா இருக்கட்டும்? இன்னைக்கு அதான் கேள்வி நிறைய பேத்துக்கு. இல்ல, ஏற்கனவே எங்க வாழ்க்கையில நிறைய காலங்கள் போயிட்டு இனியா ஒரு காலம் நடக்கும். நான் எத்தனை நாள் கேட்டிருக்கேன்ல, இப்பயும் இப்ப வயசாயிடுச்சு, இன்னும் காலத்துல எப்படி ஆண்டவர் ஒரு பெரிய சபை வந்து ஆண்டவர் ஒரு இரவுல கொடுக்க முடியும்? அதுதான் நம்ம விசுவாசம். ஒரு இரவுல ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா, இதுக்கு பட்ட பாடுகள் பிரயாசங்கள் எல்லாம் ஒரு 40-30 வருஷம் ஆச்சு ஊழியத்தில். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நான் விடாபடியா போராடி, நான் ஜெபிக்க வேண்டியது ஜெபம் பண்ணணும், உபவாசிக்க வேண்டியது உபவாசிக்கணும். சிலருக்கு ஏன் உபவாசிக்க முடியலன்னா, எல்லாம் போலவே ஒன்னா தானே இருக்குது, உபவாசிக்கணும், ஒன்னா தான் இருக்க, உபவாசிக்கணும். நான் சொல்றேன், இல்ல 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 இல்ல, அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பேன். அல்லேலூயா. இருக்குப்பா, அவங்க கர்த்தருக்குள்ள பொறுமையா இருக்கு. நாங்கள் பொறுமையா இருந்து ஜெபம் பண்றோம். 40 நாள் காத்திருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பாடணும், ஜெபிக்கணும், போராடுறோம். இந்த 40 நாள் இவ்வளவு ஜனங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்குள்ள கர்த்தர் எவ்வளவு உந்துதலை கொடுத்திருந்தா, எண்ணங்களை கொடுத்திருந்தா, அவங்க விடாபடியா. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, குடும்பங்கள்ல தேவை இருக்குது. அத்தனை மத்தியிலே அவங்க மனசை ஒருமனப்படுத்தி வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய காரியம். எதுக்காக? ஒரு நாள் கர்த்தர் பலன் கொடுப்பார், வெளியரங்கமா கொடுப்பார். அப்ப ஆண்டவர் சொல்லல, ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு நாள் வித்தியாசம் கொடுப்பேன். அப்ப நான் வந்து உங்களை டீக்ரேட் பண்ணல, ஜெபித்தவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் ஒரு நாள் வித்தியாசம் வரும், கட்டாயம் வரும், கட்டாயம் வரும். கர்த்தரத்தை தருவார். ஏன்னா நீங்க பிரயாசப்பட்டிருக்கீங்க, 40 நாள் முழங்கால ஊனி ஜெபம் பண்ணிருக்கீங்க. ஆண்டவர் விட்டுருவாரா? ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் மூன்றாவது சொல்றாரு, நீ பொறுமையா இரு, அவசரப்படாது. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு யாருக்கு பேசுறாரு தெரியல. நீங்க நினைக்கலாம், 40 நாள் நான் ஜெபம் பண்ணிருக்கேன், எனக்கு வெளியரங்கமா ஒரு பலனும் வரலையே. நான் சொல்றேன், காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, அவசரப்படாத. உன் காலங்களை தேவன் விசாரிச்சிருக்காரு. தேவன் விசாரிக்காம இல்ல. ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, தேவன் கண்டுக்காம இருக்கிறார் மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உன் பொறுமையை பார்க்கிறார். முறுமுறுத்துறாதீங்க, அதுதான் சொல்ல வர. நீ பொறுமையா இருந்தா அர்த்தம் என்ன? வாயை விட்டு கெடுத்துக்காத, முறுமுறுத்துறாத, தேவனை எதிர்த்து பேசிடாத, விரோதமா பேசிடாத. உங்களுக்கு நீங்களே விரோதம் பேச மாட்டோம், சில நமக்கு நாமே பேசிக்கிறேன், என்ன பிரயோஜனம் என்ன, அதை சொல்லிடாதீங்க. அப்படி வரும்போது நம்ம இறுதியை அடக்கிக்கணும். நோ, கர்த்தர் தருவார். நான் முழங்கால் போட்டிருக்கேன், நான் ஜெபம் பண்ணிருக்கேன். பிள்ளைகிட்ட சொல்லுங்க, டேய் அம்மா ஜெபம் பண்ணிருக்கேன் 40 நாள், கர்த்தர் தருவார்டா. நீங்க சொல்லி பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும். வரும்பா, வரும் ஆசீர்வாதம், சும்மா வந்துடாது. அந்த பொறுமைக்கு ஒரு அளவு இல்லை. ஆண்டவர் உச்சகட்டம் வரைக்கும் போவார், உங்களை நெருக்குவார். யோபு தன் வாழ்க்கையில நெருக்கப்பட்டான். ஏதாவது தேவனுக்கு விரோதம் பேச வைக்கணும் தான் அந்த பிசாசுடைய தந்திரமே. பிசாசுக்கு ஒரே ஒரு வெற்றி எங்க கிடைக்கல அப்படின்னா, யோபு தொடுறதுக்கு வெற்றி கிடைச்சது. யோபுடைய எலும்புகளை தவிர, தோலை தவிர மற்ற எல்லாத்தையும் தொட்டுக்கன்னு சொன்ன கேட்ட போது ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தார். அதுல அவனுக்கு ஒரு வெற்றி, சந்தோஷம். இப்பயாவது யோபு மறுதளிச்சிருவான். ஆனா யோபு வாழ்க்கையில பிசாசு எங்க தோற்று போனான்னா, அவன் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கவே முடியல அவனால. நான் சொன்ன புரிஞ்சுதா? அவன் வாயிலிருந்து வார்த்தைகளை அவனால எடுக்கவே முடியல. ஆனா அந்த அளவு நெருக்கிறான் அவன் வாழ்க்கை. சிலருக்கு வார்த்தை எங்க வெளிப்படும்னா, வாழ்க்கை நெருக்கப்படும் போது தான் வார்த்தை வரும். இல்ல, என்ன வாழ்க்கை போச்சு அப்படின்ட்டுருவோம். அந்த வார்த்தைக்காக தான் வாசலே நிற்பான், வீட்டு வாசல்லையே. நீ எப்போ சொல்றன்றதை பார்ப்பான். அதனாலதான் அவ்வளோ நெருக்கிறான். கடைசியா மனைவியை விட்டு அவன் வாழ்க்கையை நெருக்கிறான். நீ போடா, சாவடா, நீ என்ன புருஷனோட வாழ்ந்தா நல்லா இருக்குமோ, நல்லா தானே வாழ்ந்தா,
இந்த பொம்பளைக்கு அப்படி ஒரு ஆத்திரம் பாருங்க. புருஷன் சம்பாரிச்சு கொடுத்த போது உச் தேசத்திலே அவனை போல பெரிய மனிதன் ஒருவனும் இல்லை. எத்தனை பேர் வாழ்த்திருப்பான். யோபுவின் நிமித்தம் யோபு பொண்டாட்டிக்கு நிறைய மதிப்பு கிடைச்சிருக்கும். அம்மாவே இல்லையா? அம்மாவே இல்லையா? யோபுவின் நிமித்தம் யோபு பொண்டாட்டிக்கு நிறைய மதிப்பு. ஏன்னா யோபு தான் பணக்காரன். அந்த நாட்களில் யோபு தான் தகப்பேன், யோபு தான் ஆசாரியன், யோபு தான் பிரதான ஆசாரி. அவன் தான் பலி செலுத்தணும் வீட்டுக்கு. அவன் இல்லாம ஒண்ணு இல்லை. அவன் நிமித்தம் அவன் மனைவிக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆனா அதே மனைவி அனுபவிச்சவ, எல்லா சொத்தையும் சுதந்திரத்தையும் அனுபவிச்சவ இப்ப சொல்றா நீ சாகுடான்றாலே. இதை விட ஒரு பெரிய நெருக்கம் ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? தன் சொந்த குடும்பம், தன் சொந்த மனைவி, தன் சொந்த பிள்ளைகள் அவனை வார்த்தையில நெருக்கும் போது அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அங்கதான் யோபுடைய சக்சஸ். ராமேன் சொல்லுங்க. சில நேரத்தில் வெளியரங்கமான பலன் வராதது காரணம் என்ன தெரியுமா? நல்ல ஜெபம் பண்றோம், நல்ல செய்வோம், ஆனா அந்த வார்த்தையை விட்டுருவோம், பொறுமையா இருக்க மாட்டோம். பாஸ்டர் அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவார், பொறுமையா என்னத்த பொறுமையா இருக்க முடியும் அப்படின்றாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. உங்கள் வார்த்தையை நெருக்குவான், உங்க உள்ளத்தை நெருக்குவான், உங்க சூழ்நிலையை கொண்டு நெருக்குவான், பணத்துல நெருக்குவான், குடும்பம் நெருக்கும். ஸ்தோத்திரம். நீ சும்மா சர்ச்சை போறதுக்கு வேலைக்காவது போலாம் போ அப்படின்னு சொல்லும். அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. பேச்சே காணோம். இருக்கீங்களா? பிசாசு உங்களை நெருக்கி உங்க வாயிலிருந்து வார்த்தையை புடுங்க பாப்பான். எப்படியாவது 2 வார்த்தையை நீங்க சொல்லிட மாட்டியா உடனே தூக்கிட்டு மேல போயிருவான். பத்திரா அங்க என்ன சொல்லிட்டு வந்தா, யோபு எப்படியாவது நான் மறுதளிக்க வைக்கணும். அதனால தான் அத்தனை நெருக்கம் வாழ்க்கையில. ஆனா அவன் விட்டவே இல்லையே வார்த்தையை. பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறியே. தேவனுடைய கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அப்பையும் பிசாசுக்கு பயங்கர தோல்வி. ஸ்தோத்திரம். அங்கதான் அவனால ஜெயிக்கவே முடியாம போச்சு. அப்ப எந்த அளவு கர்த்தர் அவன் அந்தரங்க வாழ்க்கையை பார்த்திருந்தா, அவன் சொல்றாரு யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் யோபுவின் பின்னிலைமை தேவன். அதை எங்க எழுதுறாரு இந்த ரகசியத்தை? யூதா பின்னாடி யாக்கோபுல எழுதுறாரு 5ஆம் அதிகாரத்துல. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. வாசிங்கள் யாக்கோபுல நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்துல. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவை குறித்து எங்க எழுதுறாரு பாருங்க. இத்தனை புஸ்தகத்தை தாண்டி வந்து ஆண்டவர் யோபு யாக்கோபுல எழுதி வைக்கிறார். ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதோ எடுத்துட்டீங்களா? 316ஆம் பக்கம் பின்னாடி பைபிளுடைய கடைசி பக்கத்துல 316ஆம் பக்கத்துல வாசிமா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து வேற யாருக்கும் பொறுமைக்கு அங்க உதாரணமா சொல்லல. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். பொறுமைக்கு உதாரணத்தை யார சொல்றாரு? யோபு குறித்து சொல்றாரு. வார்த்தை நெருக்கப்பட்ட போதும் அவன் பொறுமையா இருந்தான். குடும்பம் அவனை நெருக்கின போதும் பொறுமையா இருந்தான். நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, வாயை விட்டுறாதீங்க. எதிர்பார்த்த பொருளாதார உதவி கிடைக்கல, வாயை விட்டுறாதீங்க. கப்பு சுப்பு மூடிக்கங்க. அங்கதான் பெரிய சக்சஸே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஆமென். அங்கதான் பெரிய வெற்றி இருக்குன்னு இந்த ரகசியம் உங்களுக்கு தான் தெரியணும். எங்க நான் பொறுமையா என் வார்த்தையை காத்துக்கொண்டு என் ஆத்துமாவை காத்துக்கொள்றேனோ, அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா பலன் கொடுப்பார். நீங்க வாயெல்லாம் விட்டு எல்லாம் பேசி தெரியாம பேசிட்டு ஆண்டவரே மன்னிச்சுக்கங்க, அப்ப நீ பண்ண ஜெபமெல்லாம் வீணா போச்சே இல்ல. உங்களை நல்லா ஜெபிக்க விட்டா 40 நாள். இப்ப நல்லா ஜெபம் பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்து ரெடியா உட்காந்துருப்பான். எங்கடா அடிச்ச காத்த புடுங்கி உள்ளான்னு. நல்ல டயர்ல காத்து ஃபுல்லா ஆயிடுச்சு. இப்ப வண்டி ஓட ரெடி ஆயிடுச்சு. காத்து அடிக்கும் போதே நம்ம வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா அமுங்கி இருக்கும். 4 வீல்லையும் கரெக்டா அடிச்சோன்னே அப்படி எந்திரிக்கிறது தெரியும். அப்படி ரோட்ல இறங்கி வண்டி அப்படி சொல்லட்டினா கையில ஒரே விரல் அந்த இதை ஸ்டேரிங்க சொல்லட்டலாம். நமக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். அப்படி எந்திரிச்சு உட்காந்து இப்ப நான் கத்த நல்லா காத்தடிச்சு வச்சிருக்காரு உங்களெல்லாம். 40 நாள் நல்ல ஜெபம், அல்லேலூயா, அந்நிய பாஷை, ஓ தரிசனம், அது இது சொப்பனம், ஆண்டவரே நல்ல வார்த்தைகள், பயங்கரப்பா. அங்க முள்ள வச்சுக்கிட்டு நிப்பான். வாடி குத்துறேன் உன்னைய, உன் காத்து எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஒரே குத்து சதக்குன புஷ்ன்னு போயிடும். ஆடா ஆண்டவரே 40 நாள் கஷ்டப்பட்டு காத்தடிச்சு வச்சதெல்லாம் ஒரே வார்த்தையில புடுங்கி விட்டானே. சொன்ன புரிஞ்சுதா? ஒரே வார்த்தையை உங்க வாயிலிருந்து புடுங்கி அதான் இப்ப அடைச்சு வச்சிருக்கு. இந்த வார்த்தை வெளியே போனோன்னா காத்து வெளியே போயிடும், புஷ்ன்னு போயிடும். என்னத்தை வாழ்ந்து என்னத்தை கண்டு என்னத்தை காத்திருந்து 40 நாள் என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை பண்ணி ஆண்டவரே அப்படின்னு
அப்புறம் மறுபடியும் நடக்க முடியல டாடி, நடக்க முடியல ஆண்டவரே. இப்ப தனியா காத்தடிச்சு விட்டேன், இப்ப தனியா வசனமெல்லாம் கொடுத்து தேத்தி விட்டேன், ஆள முக கருவழிஞ்சு போய் வந்துருச்சு, இப்ப அப்படி தேவதூத முகம் போல மாறிச்சே அப்படின்னு பார்த்தா வார்த்தையை விட்டுட்டு ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அப்புறம் நீங்க அழுதாலும் திருப்பி 40 நாள் ஜெபம் பண்ண வேண்டி வரும். ஒரு வார்த்தைக்கு எத்தனை நாள் ஜெபம் பண்ணணும்? கவனமா இருங்க. ஒரு வார்த்தையை விட்டா தூக்கிட்டு மேல போயிடுவான். பாத்தீங்களா 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 சொல்லிட்டான் அந்த அம்மா, முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் அங்க பேச முடியாது, ஒண்ணும் பேச முடியாது அவன்கிட்ட. அதுக்கு தானே காத்துட்டு இருக்கான் யோபுவை. அவன் வார்த்தையை விடுவானா? அடைச்சு வச்சிருக்கான் வாய, பேச மாட்டேன். ஃபாரினர்ஸ்லாம் நீங்க எப்படி இருக்கீங்க, ஹையோ, அவங்க எப்படி தருவாங்க, ஹைடோன் அப்படிம்பாங்க. இந்த பல்ல கடிச்சுக்குவாங்க, ஹைடோன் அப்படின்னு அர்த்தம், எப்படி இருக்க அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. ஏன் அப்படி பேசுறேன்னா, அவங்க ஊர்ல காட்டுக்குள்ள போகும்போது பேசிக்கிட்டே போகும்போது ஹவ் ஆர் யூ அப்படின்னா வாய்க்குள்ள 4 ஈ போயிருமா, 4 கொசு உள்ள போயிருமா. அதனால பல்ல கடிச்சு ஹைடோன் அப்படி நீங்க பேசணும். இனிமேட்டு என்ன ஆண்டவர் இப்படி என் வாழ்க்கை இருக்குது ஆண்டவர், எங்க பாஸ்டர் ஒழுங்கா தான் நடத்தினாரு. பேச கத்துக்கங்க, வாயை திறந்துடாதீங்க, நாக்கு மட்டும் வெளியே வந்துடக்கூடாது. அல்லேலூயா. உங்களை எப்ப 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 எப்பன்னு காத்துக்கிட்டே இருக்கான். 40 நாள் போட்ட முழங்கால், 40 நாள் பட்ட, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளவா ஜெபம் பண்ணியிருப்போம். இதெல்லாம் ஒரு செகண்ட்ல அழிச்சிருவான், ஒரு செகண்ட்ல அழிச்சிருவான். ஏன்னா அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா பலன் கொடுக்க காத்திருக்கிறாரு. ஆனா உன் வாயின் வார்த்தையினால் அவரால் கொடுக்க முடியாது. திருப்பி 40 நாள் உட்கார வேண்டி வந்துடும். ஆனா சொல்ல பொறுமையார், உன் பொறுமைக்கு வெளியரங்கமான பதில் ஒன்று உண்டு. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? அவன் பொறுமையா இருந்தனால எல்லாத்தையும் இழந்தானா? இல்லையே. அவன் பொறுமையா இருந்து என்ன இழந்தானா அதை 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். பொறுமையா இருந்தா அந்த ரங்கத்துல பார்க்க அசைக்கு தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி எலும்புருக்கி ஆகிட்டோம். கத்தர் கொடுத்ததுல சந்தோஷப்பட மாட்டேங்கிறேன். அதை பண்ணல, இதை பண்ணல, அந்த வீட்டில் பாரு, இந்த வீட்டில் பாரு, இப்படி இருக்குதா, அந்த வீட்டில் கத்தர் நல்ல வீட்டை கொடுத்தாரு, நல்ல மனைவி கணவனை கொடுத்துருக்காரு, நல்ல பிள்ளைகள், இதுக்கு மேல என்னங்க கொடுக்கணும்? கொடுப்பாருங்க, பொறுமையா இருங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஒரே நாள்ல பங்களா கட்டி வீடு கட்டி எல்லாத்தையும் ஒரே நாள்ல கத்தர் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன வாங்குறதுனே தெரியாது. ஒண்ணு ஒண்ணா சந்தோஷப்பட்டு வாங்கி பாருங்க, நீங்க ஒண்ணுக்கு கத்தரை துதிப்பீங்க. ஆமென். எல்லாமே கத்தர் கொடுத்துட்டாருன்னா அதுக்கு பிறகு வாழ்க்கை சுவாரஸ்யமே இருக்காதுங்க, சுவாரஸ்யமே இருக்காது. ஒரு வாஷிங் மிஷினுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, போராடி பாருங்க, 1 வருஷம். அது கிடைக்கும் போது நீ ஆண்டவரை எப்படி துதிப்பீங்க தெரியுமா? எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வாழ்க்கை? ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியமும் கொடுத்து உங்களை பொறுமையை நடத்துவார். உங்களை ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. ஆமென். கடைசி ஒரு வார்த்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலையில எப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஆண்டவருக்கு மகிமை அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் எப்பொழுது வெளியரங்கமா தருவார்? மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை வாசிக்கும்படி உங்களை அன்பா ஞாபகப்படுத்துறேன், கேட்டுக்கொள்றேன். மத்திய 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு சம்பவத்தை வாசித்து நம்ம கடந்து போகலாம். 6ஆம் அதிகாரம், Matthew chapter 6 verse 17 and 18. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு. நல்ல கவனிங்க. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனிதர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். எப்ப வெளியரங்கமா பலன் கொடுப்பார்? அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா, உன் வாழ்க்கையை உற்று நோக்குகிற பிதா, உன் வாழ்க்கையை கவனிக்கிற பிதா. உன் வாழ்க்கையில என்ன இருக்கணும்? நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மற்ற மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்திற்கு பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் முகத்தை கழுவி எண்ணெய் பூசி. அப்பொழுது கவனிச்சீங்களா? அந்தரங்கத்தில் பிதா எதை திரும்ப பார்ப்பார்? உன் முழங்கால பார்ப்பார். முழங்கால முடக்காத ஒரு மனிதனும் ஆசீர்வாதமாக இருந்ததே இல்லை. ஆமென். இப்ப எனக்கு என் சின்ன பிள்ளைக்கும் போராட்டம், ரோஷலுக்கு எனக்கு தான் போட்டி. டெய்லி 1 மணி நேரம் அவன் முழங்கால நிற்பான். முழங்கால் நின்று காலத்துக்கிட்டான். பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே வந்துச்சு, எனக்கு காப்பு காய்ச்சிருச்சு.
நான் சொன்னேன், நான் 30 வருஷம் போட்டிருக்கேன். நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் தான் ஆகுது முழங்கால் நின்று. இந்த முழங்கால் காப்பு காக்கிறது இப்போ எங்க 2 பேரும் சொல்லுவா, எங்க அப்பா மாதிரி வரணும் எனக்கு. இந்த மாதிரி முழங்கால் அப்படி கருப்பா இருக்கும். அதுதான் அடையாளம். நல்ல ஜெபிக்கிறவங்களுக்கு அடையாளம் என்ன? கால் நல்லா முழுன்னு இருக்கணும். அப்படியா? ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கணும். எங்கேயும் சரீரத்தை கருப்பு வந்துடப்படாது. உடனே பியூட்டி பார்லர் போய் தேய்ச்சி எடுத்துடணும். ஹலோ, ஒரு ஊழியக்காற்ற இளம் ஊழியக்காரத்தை ஊழித்து போனா சாம்சுந்தரா இங்க இறந்துட்டாரு. அப்ப ஐயா, நான் நீங்க பெரிய ஊழியக்காரர், உங்களுக்கு உடன் ஊழியராக இருப்பது குறித்து நான் ரொம்ப சந்தோஷம், எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க ஐயா. உடனே இவன் நினைச்சிட்டான், என்ன படிச்சேன்னு கேள்வி கேட்பாரு அப்படின்னு பைபிள் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போயிருக்கான். உனக்கு என்ன திறமை இருக்கு? ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ல பயங்கரமான ஆள், எல்லா சர்டிஃபிகேட் இவ்வளோ கொண்டு போயிருக்கான். ஐயா கேட்டாரா, உன் பேண்ட்டை தூக்கு முதல்ல அப்படின்னாரா. உன் முழங்கால காட்டு பார்ப்போன்னா. முழங்கால் அப்படியே முழு இருந்துச்சான். நான் சொன்னேன், நீ என்னோட உடன் ஊழியனா இருக்கிறது நீ தகுதியே இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்ட்டாரா. என்னையான உன் காலையே முடக்கல, உன் முழங்கால காப்பே காக்கல, நீ ஜெபிக்கிற மனிதனே இல்லை. நீ ஜெபிக்காத மனிதன் 1000 பட்டம் வச்சாலும் பட்டம் விடுறதுக்கு தான் ஆகும். உன்னுடைய சர்டிபிகேட்ஸ் உனக்கு ஒரு நாள் தகுதியை கொண்டு வராது. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற வாழ்க்கை இருக்கணும், உபவாசிக்கிற வாழ்க்கை. இதுதான் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான பலனை கொண்டு வரும். ஜெபிக்காதவனை ஒரு நாள் கர்த்தர் நினைக்கவே முடியாது. இப்ப நீங்க சொல்றீங்க, நாங்களாம் நினைச்சு தானே பாஸ் இருக்கோம், நம்மள ஆசீர்வாதமால இருக்கோம் பாஸ். தோத்திரம், அதோட ஆசீர்வாதம் நின்னுக்கும். ஜெபிக்கிறவன் தான் சுதந்திரிப்பான். ஆமென். நான் சொன்னேன்ல, ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்நாள்ல கர்த்தர் வச்சிருக்க ஆசீர்வாதத்தை 100% யாருமே வாங்குறது இல்லையா. ஒரு 40% ஆண்டவர் எனக்காக வச்சதை வாங்கிட்டு செத்து போயிடுறாங்களா. சில நல்ல கொஞ்சம் ஜெபிக்கிறவங்க 60%, 100% யாருமே வாங்கலையா. ஏன்னா ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் போது அவனுக்கு சில ஆசீர்வாதங்கள் வச்சிருவார். ஆனா அந்த ஆசீர்வாதம் யாரும் வாங்குறது இல்லை. ஏன்னா தேவன் எதிர்பார்த்த ஜெப வாழ்க்கையோ, தேவன் எதிர்பார்த்த அந்தரங்கத்துல உபவாசிக்கிற வாழ்க்கையோ இல்ல. இப்ப 40 நாள் உபவாசம் முடிஞ்சு போச்சா, திருப்பி நீங்களே எப்போ உபவாசம் பண்ணுவீங்க? திருப்பி அடுத்து மே மாசம் வரும்போது தான் பாஸ்டர் நாங்கெல்லாம் உபவாசம் பண்ணுவோம். அது உபவாசம் இல்லை. நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே, வாரத்துல ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் தேவனோட தனிமையில் உட்கார்ந்துருங்க. ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட தாய்மாரும் ஜெபிக்கிறவங்களும் தேசத்தில் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. எனக்கு ஆவிக்குரிய தாயா இருந்தவங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? கதவை சாத்துனாங்க, கணவர் வேலைக்கு போயிடுவாரு. அதாவது ஊழித்து வரத்துக்கு முன்னாடி கணவர் வேலைக்கு போயிட்டாருன்னா 10 மணிக்கு கதவை சாத்துவாங்களாம், 2 மணி வரைக்கும் தேவனோட உட்கார்ந்துருப்பாங்களாம். பிற்காலத்தில் ஊழித்து வந்த பிறகு பெரிய ஊழியங்களை கர்த்தர் கொடுத்தார். நீ யார் அப்படி செய்யறோம்? கணவன் போனா வீட்டை சாத்தி நல்லா தூங்கிடுறோம். எப்படா இவன் போவான், எப்படா தின்ன காலியாவும், எப்படா பாய விரிக்கலாம், அப்படித்தான் காத்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த அனுபவமே இல்லை பாருங்க. எப்படா டைம் கிடைக்கும் செல்போனை உருட்டலாம், மணிக்கணக்காக செல்போன் பார்ப்போம், தேவனோடு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்க மாட்டோம். இன்னைக்கு இந்த செல்போன் வந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் மாறி போச்சு. கணவன் வேலைக்கு போனா கதவை சாத்தி ஜெபத்துல உட்காரன்னு ஒரு தாய் சொல்லுங்க பாப்போம். இங்க எங்க வீட்டுக்காரர் வேலை அனுப்பிச்சுட்டு கதவை சாத்தினா அந்த ஆள் போனாதான் பாச தூக்கமே, நல்லா தூங்குவேன். தூக்க தான் பார்க்குறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த ஜெப அனுபவம் இருக்கு? இதெல்லாம் சொல்லி வரக்கூடாது. தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் தேவனோட உறவாட விரும்புவாங்க. நீங்க பண்ற ஜெபம் தான் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா பலன் கொடுப்பார். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அந்தரங்கத்தில் சாத்திட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. பயங்கர முரட்டாட்டம் பாஸ், பயங்கர போராட்டம் பாஸ். அவனு நீ மனசு சாத்திட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் ஆண்டவரோட உட்காருங்க பார்ப்போம். என் பையன் அடக்குங்க ஆண்டவரே. ஏன்னா நீங்க தேவசம் போன நீங்க அடங்கிடுவீங்க. முதல்ல நீங்க தேவனுக்கு அடங்கிட்டா கண்டிப்பா உன் பிள்ளை உங்களுக்கு அடங்கிடும். நம்ம தேவனுக்கு அடங்கலைன்னா தான் நம்ம பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவார். அவன் நிமித்தமா நம்ம இருதயம் உடைக்கப்படும். அவன் பேசுற வார்த்தைகள் நம்ம இருதயத்தை பிளக்கும். ஐயோ என் பிள்ளை இப்படி பண்றானே ஆண்டவரே, நீ தேவசம் போகும்போது தான் கர்த்தர் சொல்லுவார், நீ எனக்கு முதல்ல அடங்கு, அப்புறம் உன் பிள்ளை தன்னால் அடங்கு. நான் என்னைக்குமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்லுவேன், நம்ம ஒழுங்கா ஆண்டவருக்கு அடங்கிட்டா அந்த பிள்ளைகள் எழும்பாது. சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. அதுக்கு உதாரணம் இருக்கு, சொல்லி முடிக்கிறேன். அதுக்கு உதாரணம் இருக்கு. சாலமோன் தேவனோடு இருந்த வரைக்கும் சாலமோனுக்கு விரோதிகள் இல்லை. சாலமோன் என்னைக்கு கர்த்தரை விட்டு விலகி போனானோ தேவன் சாலமோனுக்கு விரோதிகளை எழுப்பினார். பாத்தீங்களா? என்னைக்கு நம்ம ஆண்டவரோட ஒழுங்கா ஜெபம் பண்ண, ஹலோ கவனிக்கிறீங்களா, ஒழுங்கா ஜெபம் பண்ணாம ஒழுங்கா உபவாசிக்காம போறீங்களோ உங்களுக்கு விரோதிகளை கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள இருந்து எழுப்புவார். பிள்ளைகள் விரோதமா எழுதுவான், கணவர் விரோதமா எழுதுவார், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு சும்மாவே வருவான். நீ
நீங்க நினைச்சுக்கோ, ஐயோ பிசாசு ஏன் தான் இந்த பக்கத்து வீட்டுல இருந்து இந்த பிசாசு இப்படி வருதோ, இது காலி பண்ணா சரியா போயிடும். இது காலியாச்சுன்னா உண்மையான காலியே வந்துடும் பக்கத்து வீட்டுக்கு. புரியல அப்படிதானே? பக்கத்து வீட்டுல சண்டை போடுறான், இவன் எப்ப காலி பண்ணி போறானோ அப்பதான் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல அவன் காலி பண்ணி போகட்டும். நான் சொல்றேன், நீங்க ஒழுங்கு ஆகலன்னா இவன் போயிட்டு உண்மையான காலியே உள்ள வரும். பிசாசு காலி உள்ள வந்து உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல உட்காந்து இன்னும் குறைச்சல் கொடுப்பான் அவங்கள. ஐயோ அவன் போனா பரவாயில்ல நினைச்சா இது உண்மையான பிசாசா இருக்குதே. இப்படித்தான் கர்த்தர் நடத்துவார். நான் ஒழுங்கா அவர்கிட்ட ஜெபம் பண்ணி அடங்கிட்டேன்னா என் கீழே இருக்க அத்தனை பேர் அடங்கிடுவாங்க. எங்க ஆவிக்குரிய தகப்ப என்ன சொல்லி கொடுத்து, நீ ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட அடங்கு, உன் சபை அடக்கமா உட்காந்துருக்கும் உங்ககிட்ட. உன் ஜனங்கள் எல்லாம் சைலண்டா இருப்பாங்க. நாங்க இடக்கு முடக்கு பண்ணாதான் இங்க 2 பேர்த்த எழுப்பி விடுவாரு. நான் அப்பயே புரிஞ்சுக்குவேன், ரைட்டு நம்ம எங்கேயோ அவர்கிட்ட இடக்கு முடக்கு பண்றோம், அதனாலதான் இங்க 2 சபைக்குள்ள இடக்கு முடக்கு பண்ணுது. அங்க போய் ஒழுங்கா நின்று ஆண்டவரே இந்த காரியத்தை சரிப்படுத்திக்கிறேன்னு சொன்னா இது தன்னால் அடங்கிக்கும் உள்ள. அல்லேலூயா. சிலருக்கு அது புரியுது, சிலருக்கு புரியல, பெக்கான்னு முடிக்குது. சோத்திரம். உங்களை ஏபிசிடி சொல்லி கொடுத்தே பழக்கம் இல்லை, Z வரைக்கும் போகணும் நான். அல்லேலூயா. ஆமா, ஏபிசிடிக்கு அடுத்து இன்னும் இருக்குல்ல, கடைசி வரைக்கும் Z வரைக்கும் போகாம நான் பாட்டுக்கு ஏபிசிடில உட்காந்து என்ன பிரயோஜனம்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்தரங்கத்துல தேவன் பார்த்து வெளியரங்கமா பலன் கொடுக்கணும்னா உன் முழங்கால முடக்கு. சொல்ல மாட்டேங்கிறீங்க? முழங்கால முடக்காதனுடைய வாழ்க்கையை ஒரு நாள் தேவன் ஆசீர்வதிக்கவே முடியாது. உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த முறை நிறைய தேசத்துக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். நிறைய ஜெபம் பண்ணோம் தேசத்துக்காக, பட்டணங்களுக்காக. தேவனுக்கு மகிமை. அதெல்லாம் கர்த்தர் கேட்பார். ஆமென். சபை கட்டாயம் ஜெபம் பண்ணணும், அதான் சபையினுடைய வேலையே. தேசங்களுக்காக ஜெபம் பண்ணணும், பட்டணங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு. எதிர்பார்க்கலாம், ஜெபம் பண்ணிட்டு பார்க்கணும். அந்த வழியை பார்த்துட்டே இருப்பேன். யாரா புதுசா வராங்களா? தோத்திரம். நான் ஜெபிக்காம எப்படி பார்க்க முடியும்? அப்ப அந்தரங்கத்துல உங்க வாழ்க்கையை எப்படி பார்ப்பார்? ஜெப வாழ்க்கை, உபவாச வாழ்க்கை தேவன் பார்த்து வெளியரங்கமா ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் தேவன் பலன் கொடுப்பார். ஆமென். என்று சொல்லிப்போம். ஜெபம். அந்தரங்கத்தில் பார்க்கிற